வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பற்றினது, ஒன்று வந்து சிஏ பில் பற்றியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஏடிஆர் வந்து கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, எத்தனை % கொடுத்துருக்காங்க, நம்ம எத்தனை பர்சன்ட்டுக்கு வந்து அது எதிர்பார்த்தோம், ஏன் வந்து 2% கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்ஸில் யாரெல்லாம் பென்ஷனர் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்லிப் வந்து மார்ச் மந்த் இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் ஸ்பார்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ், நார்மல் மெசேஜ் வந்து இத்தனாம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு மெசேஜ் 21லேருந்து 25க்குள்ளே வந்துட்டு இருந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் யாருக்கு வரலையோ நீங்கள் லாகின் பண்ணி ஸ்பார்ஸில் உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மூலியமாகவும் உங்களோட வந்து பென்ஷன் வந்து 1 ஏப்ரலுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் மெசேஜ் வந்து வரலையோ அவங்க பென்ஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து 1 ஏப்ரலுக்கு வந்து உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்லிப்பும் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து பாருங்கள். இது ஏன் நம்ம வந்து ஒரு டைமும் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி டேட்டுமே ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு அவங்க வந்து அந்த பிவிடி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து தவறான முறையில் கொடுத்து ஜனவரி மந்த்லேருந்து பென்ஷன் வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது டிஃபென்ஸ் பென்ஷனர் இருக்காங்க, மெயினாக டிஃபென்ஸ் பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட போயிட்டு ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆதார் ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் லிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சரியான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா வயசானவங்களுக்கு ஸ்பார்ஸ்னா என்னன்னு தெரியாம இன்னைக்கு டேட்லயுமே இருக்காங்க. ஸ்பார்ஸ் பத்தி அவங்களுக்கு வந்து எந்த விதமான தகவலும் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸ்பார்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், டிஃபென்ஸ் பென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமே இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட்டாக சோல்ஜர் போர்ட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஆனால் ஸ்பார்ஸ் பற்றி அவங்களுக்கு நான் கேட்கும்போது தெரியவே தெரியல. அவங்களுக்கு ஸ்பார்ஸ்னா என்னன்னு தெரியல, ஸ்பார்ஸ்லேருந்து பிபிஓ எடுக்க தெரியல, ஸ்பார்ஸில் மைக்ரேஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டால் அதை பற்றி ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாராவது எக்ஸர்வீஸ்மேன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க எக்ஸர்வீஸ்மேன் வயசானவங்க இருக்காங்க, டிஃபென்ஸுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கு. மற்ற பென்ஷனர் எல்லாம் அவங்க வந்து ஆஷுவலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பார்ஸ் வந்ததுனால டிஃபென்ஸ் பென்ஷனர் மட்டும்தான் இதில் வந்து அதிகப்படியாக இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு இதை வந்து சொல்லுங்கள், ஸ்பார்ஸ் எப்படி வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ண முடியல இல்லை தெரியலன்றவங்க நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அது அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் போன கல்வியாண்டில் வந்து நம்ம சிஏ பில் வந்து கிளைம் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. யாரெல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து பண்ணீங்களோ அவங்களுக்கு 12,000, 2 பேருக்கு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 24,000 வந்து வந்திருக்கும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் சிஏ பில் பற்றி. யார் வந்து முன்னாடி ஃபஸ்ட்லேயே வந்து பண்ணுறீங்க ஸ்டார்டிங்லேயே அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ லேட்டாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ யாருக்கு கிடைக்கலையோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட அந்த கேஎஸ்பி போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டோட செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும் பிரைமரி கார்டு ஹோல்டர். ஸோ பிரைமரி பெனிஃபிஷரி யார் இருக்காங்களோ அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் எதனால் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கார்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டை நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து கார்டு வாங்கியிருந்தாலும் அதோட பிரைமரி பெனிஃபிஷரி யாரோ அவங்க மட்டும் இதை வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும். அதை பற்றி ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் வந்து அப்டேட்டு சரியான முறையில் வரல. எங்கே போயிட்டு பண்ணணும், இல்லை ஆன்லைனில் பண்ணலாமா, ஆஃப்லைனில் பண்ணலாமா, இல்லை பேரண்ட் பாலிகிளினிக் போயிட்டு பண்ணணுமா சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விளக்கமும் வரல. ஸோ வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தயாராக இருங்க. யாரெல்லாம் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். எஃப்எம்ஏ வாங்குறவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. எஃப்எம்ஏ வாங்குறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்எம்ஏ அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆரோட கேபினெட் அப்ரூவல் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ 1/1/2025 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2% வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% வந்து எதிர்பார்த்தோம். ஸோ இந்த 3% ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்கா டிசம்பர் மந்தோட அந்த டிஏ
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 8th பே கமிஷனில் டிஏஓ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக கூட இது கூட அமையலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக 1% வந்து நம்மளுக்கு கம்மியாகிடுச்சு. இந்த 1%ஓட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷனில் கண்டிப்பாக இதோட பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே வந்து 3% ஆகும்போது நம்மளுக்கு 56 வந்து இருந்திருக்கணும். ஆனால் இப்போ 55 தான் இருக்குது. இதுவே நெக்ஸ்ட் முறை ஜூலையில் வந்து ஆகும்போது 2% 3% ஆகும்போது இப்போ 56லேருந்து 3% ஆகுது அப்படின்னாக்கா 59 ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நம்மளுக்கு 0.1 இல்லை 0.2 வந்து அதிகமாகும். இப்போ இங்கேருந்து 3% ஆகுறாங்க அப்படின்னாக்கா 58 ஆகலாம், இல்லை மறுபடியும் 2% கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 57 ஆகும். ஸோ அந்த 2% 3% அந்த 1% 2%ல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரும் சரி சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் சரி இவங்க பாதகத்தை தான் ஏற்படுத்துவாங்களே தவிர எந்த ஒரு பயனும் வந்து எம்ப்ளாயிஸுக்கும் பென்ஷனரும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு வந்து பயன் இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு நாள் பென்ஷன் வாங்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு முறையும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சரி அதுக்கான பென்ஷன் வந்து வாங்குறாங்க. அந்த டைம் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது மூலிமா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு சரி பென்ஷனுக்கு சரி பாதகத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க, எந்த ஒரு பயனையும் வந்து கொடுக்கல. ஸோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியோ சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக சந்தேகம் எதனாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்மளோட இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான லெட்டர் வந்து அங்கே இமேஜ் மூலிமா எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக சேரவங்களுக்கு அந்த லெட்டர்லாம் பழைய லெட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் எந்த காலகட்டத்தில் சேர்ந்தாலும் நீங்கள் அதில் இருக்கிற எல்லா லெட்டருமே வந்து பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை எடுத்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாதவங்க இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து எடுத்துங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.